அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. எங்களை எல்லாம் முதலமைச்சர் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு படத்துல வடிவேல் ஒரு அறுவாடா தோல் வச்சுட்டு மாமூல் கேட்பார். மாமூல் கேட்கும் போது எதுக்கு நிற்கிறோம், சாணியை பொறிக்கும் சாணியை எடுத்து மூஞ்சி அடிப்பான். அந்த மாதிரி ஏன்னா உன்னை பத்தி நீ எவ்வளவு பெரிய ரவுடிங்கிறத அதை காட்டுவான் வடிவேல் எவ்வளவு பெரிய ரவுடி. அந்த மாதிரி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. இல்லைன்னா நாங்க என்னத்தை பண்ணுவீங்க, என்ன முடியும், உங்களால என்ன பண்ண முடியும்? எங்க மாநிலத்தில் சொல்லியிருக்காரு, நீ அரசாங்கத்தின் மூலமா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி. நாங்க மேல இருக்கோம், நீ கீழே இருக்க, நீ எங்களை அடக்குமுறையின் மூலமா மிரட்டி வழக்க போட்டு அச்சுறுத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எங்களுக்கும் தெரியும். நீங்க எல்லாம் அமைச்சர்கள் இருக்கீங்க, யார் எப்படி எவ்வளவு ஊழல் பண்றீங்க, எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு அரசாங்கம். அதனால நீங்க எங்களை மிரட்டணும் அச்சுறுத்தணும் நினைச்சா இதே மத்திய அரசாங்கம் எங்களாலையும் முடியும், எங்ககிட்டையும் பவர் இருக்கு, எங்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கறத எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்திருக்கிறார். அதே மாதிரி அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்றாரு சொன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பிஜேபி எடுத்ததுன்னு சொன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 0 ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 0 ஓட்டு இல்ல, கண்டிப்பா வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது இந்த திருப்பரங்குன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்படக்கூடிய செயல்பாடுகளின் மூலமா ஒருதலை பட்சமான மத கலவரத்தை தூண்டக்கூடிய சிறுபான்மை அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவான செயல்பாட்டின் மூலமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன், அதனால தமிழ்நாட்டு கடவுள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.